அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான். மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு ½ டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. மட்டன் 4.5 கிலோ எடுத்துருக்கிறேன். ஸோ 10 எல்பிங்க, இங்கே வந்து எல்பியில் தான் சொல்லுவாங்க. அதனால் 10 எல்பியாக எடுத்துருக்கு. ஸோ அது வந்து 4.5 கிலோ மட்டன் இருக்குது. மட்டனை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து மட்டன் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சுக்காவுக்கு தண்ணி வந்து ரொம்ப வந்து வச்சிடக்கூடாது. கறிக்கு மேலே ஒரு 1 இன்ச் அளவு இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வந்து தண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். குழம்பா பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தண்ணி வந்து கறிக்கு மேலே 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 4 விசில் விட்டுருக்குறேங்க. ஒவ்வொரு மட்டனை பொறுத்து நம்ம தெரியும் இல்லையா, இவ்வளோ விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து இந்த மட்டன் சுக்காவுக்கு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் சுக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது விசில் வர கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அயன் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 5 டீஸ்பூனில் மிளகு சேர்த்துக்கோங்க. 5 டீஸ்பூன் சீரகம், 5 டீஸ்பூன் சோம்பு. காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் மிளகு வந்து சேர்த்துக்கிறலாம். ஸோ மிளகோட காரம் தான் இதில் இருக்கும் அப்படிங்கிறனால. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்போவுமே வந்து சுக்கா பண்ணும்போது இந்த மாதிரி அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி பண்ணுவேன். அரைச்செல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுத்து அரைச்சி பண்ணும்போது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து ஒரு 5 பட்டை சேர்த்துக்கலாம். 4 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய துண்டா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 பட்டை, 8 ஏலக்காய், 8 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாய் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஹோல் ஸ்பைசஸை மட்டும் லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க. வரமிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு இது எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாய் 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் 4.5 கிலோ அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். 1 கிலோவாக பண்ணிங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இதில் 9 வரமிளகாய் சேர்த்துக்கிறலாம். இதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே கருகி போயிடும். சீரகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து வறுபட்டுரும். அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை இது கூடயே சேர்த்து வந்து வறுத்து விட்டுக்கிறலாம். ஸோ இதை போட்டுட்டு நான் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ண போகிறேன். என்னென்னா இந்த அயன் பேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சூடாகவே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா இது குக்கர்லாம் விசில் வந்ததுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கிறலாம். இந்த ஸ்பைசஸை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுக்காக்கான ஸ்பைசஸ் ரெடி. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை வறுத்தாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வாடுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7லேருந்து 8 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் போதும். அதுக்கு மேலே போடாதீங்க. ஸோ இனிப்பு தட்டிடும். சுக்கா பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பாக இருக்க மாதிரி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு 8 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு டபரால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 750 ml வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் எண்ணெய் கூட சேர்க்கும்போது நல்லா வந்து அந்த ஃப்ளேவரோட அந்த சுக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம், நீங்கள் நார்மலாக வந்து கடலெண்ணெயில் கூட பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னுமே வந்து அந்த நல்லெண்ணோட ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வரமிளகாய் இந்த மாதிரி சேர்க்கும் போது சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். அந்த வரமிளகாவோட அந்த காரத்தன்மை இந்த சுக்காவில் இறங்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6லேருந்து 5 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டன்லேயே சேர்த்துட்டோம். அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை.
வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது சுக்காவோட கலர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக இல்லாமல் பெப்பர்லாம் சேர்க்கறனால பார்க்க வந்து ஒரு பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹோல் ஸ்பைசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச அவ்வளோ எல்லா ஸ்பைசஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹையில் வச்சுட்டு வந்து வதக்கி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கருகி போயிடும். ஸோ டபராவில் பண்ணும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருகிடும். லைட்டாக மட்டன் வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியையும் சேர்த்து இந்த ஸ்பைசஸ் கூட நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட பச்சை ஸ்மெல்லாம் லைட்டாக போன மாதிரி போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அந்த ஜாரில் இருந்ததை அப்படியே கொட்டி விட்டாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கா. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுருந்தா மட்டனை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. ஃபுல்லாக மட்டன் ஃபுல்லாக வந்து சுக்கா இல்லாமல் குழம்பு மாதிரி போயிடும். ஸோ சேர்த்துட்டு நல்லா இது எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு 2 கைப்பிடி அளவு மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடிங்க. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி இல்லாமல் அந்த கிரேவி பதத்துக்கு அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரெடிங்க. ஃபைனலாக பெப்பர் வந்து தூவி இறக்கிக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மட்டன் சுக்கா ரெசிபி தீபாவளி பாட்லக்கு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபீட்பேக் கொடுங்க. பிக் குவான்டிட்டியெல்லாம் பண்ணும்போது யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.